إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق رسول الله صلى الله عليه وسلم رواه أبو داود. கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அது ஏழுமான முறையில் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விஷயங்களை தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுங்கோன்னு எச்சரிச்சிருக்கிறானோ அதை முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாய் கொண்டு வசியத் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பினது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எல்லா விஷயத்தையும் வழிகாட்டி இருக்கிறார். ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன நிலைமை வந்தாலும் அவர் அந்த நிலைமையிலிருந்து வெளிவாரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழிகாட்டினதில் ஒன்று தான் ஒரு அடியான் அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை அடையணும் என்று இருந்தான். அவனோட கையில காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா நிம்மதி இல்லாம இருக்கும். அந்த நிம்மதி எங்க அடைகிறது? பொதுவான ஒரு உலகத்துடைய அடிப்படையை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் எல்லாம் சொல்லுவாங்க செட்டில் ஆனா எல்லாம் சரி வந்துடும் என்று. செட்டில் ஆன கோடான கோடி பேர் கால் பண்ணி அழுகுறத கேட்கிறோம். செட்டில் ஆன எத்தனோ பேர் கவுன்சிலிங் போறதை கேட்கிறோம். இந்த நிம்மதி எதால அடையலாம்னு பார்த்தா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சம்பாதிக்கிற சல்லில பரக்கத், பெத்த புள்ளையில கண் குளிர்ச்சி, அக்குது பண்ண மனைவிட்ட சந்தோஷம், செய்யற தொழில்ல ஒரு ராஹத், உடம்புல நோய் இல்லாத வாழ்க்கை, இவைகளுக்கு எல்லாம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுத்த ஆகப்பெரிய வழிமுறை என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்குது. அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் பாவம் செஞ்சா அந்த பாவம் ஈக்கித்தானே, அந்த பாவம் அவனோட ஈக்கும். அந்த பாவத்தை நாங்க மறந்திப்போம், ஆனா அந்த பாவம் எங்களே மறக்காது. அந்த பாவம் இப்படி என்ன ஒரு பாம்பை போல, நீங்க வீட்டுல ஒரு பாம்பை வளர்த்தா அந்த பாம்பு சின்னதாக இருந்து அது பெருசாகி எங்களையே வளர்த்தவரை கொல்றதுக்கு வாரது போல, ஒரு பாவம் செஞ்சவர் பாவத்தை மறந்துட்டாருண்டா, அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யலண்டா, அந்த பாவம் மீகித்தானே இவருடைய சக்கராத்துல பாம்புடைய ரூபத்துல வந்து இவரை குத்துமா, அப்படி என்ன இவருடைய நிலைமைகளை பறிக்குமா, களிமாக்கு தடங்களாக இருக்குமா என்று எழுதுறாங்க. அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச பாவத்தை நான் மறக்கல, வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்க செஞ்சவைகளை நான் மறக்கல. அதனால இந்த பாவங்கள்ல இருந்து, இந்த பாவத்திட முசீபத்துல இருந்து பாவம் செய்யறாரு, அந்த பாவத்தை இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டா அந்த பாவத்திட நிலைமை, அந்த பாவத்திட முசீபத் ஒன்று எங்களுக்கு வரும், இல்லாட்டி எங்களோட குடும்பத்துக்கு வரத்துக்கு நிலைமை. இந்த முசீபத்துல இருந்து வெளியே வரத்துக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதிகமாக ஃப்ரீக்வென்ட்லி தொடராக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை உருவாக்குவான், நிலைமைகளை சீராக்குவான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஒரு மனிதர் அல்லாமா சுஃபியான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அப்படி மஜ்லிஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பயான் நடந்து கொண்டு திரும்பி சொன்னார், ஹஸரத் ஒருத்தர் வந்தாரு, வந்து சொன்னாரு, எனக்கு பஞ்சம் தலை தூக்கி கொள்ளையாத ஒரு பஞ்சம்மா என்னோட நிலைமை, எல்லாரும் சொல்றேன் கொஞ்சம் ஓதுங்க ஹஸரத், நிலைமை கொஞ்சம் முன்ன பின்ன லைஃப்ல
இவர் இப்படிதான் சொன்னாரு. அவர் சொன்னாரு, நீ இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சரி ஹஜ்ரத்னு அவர் போய்த்தார். இன்னொருத்தர் வந்தாரு, அதே மஜ்லிஸ்ல அதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, ஹஜ்ரத் நான் திருமணம் செஞ்சேன், புள்ள இல்லாமைக்கு என்ன செய்யறது? சொன்னாங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவர் வந்து மஜ்லிஸ்லயும் போய்த்தாரு. இன்னொருத்தர் வந்தாரு, அவர் சொன்னாரு, நான் பிசினஸ் செய்யறேன், பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமைக்கு வருமானம் வாரதுக்கு ஒரு அமைப்பு சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சபையில இதை சொன்னாங்க ஹஜ்ரத். மூணு விதமான கேள்வி, 3 பேர் 3 விதமான கேள்வி கேட்டாரு. ஆனா 3க்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? புள்ள இல்லாதவருக்கு கூப்பிட்டு நீங்க ஒரு தெளிவு கொடுக்கச்சு, அவங்களோட உடம்புல என்ன நிலைமை, மனைவி கேட்கச்சு, நீங்க என்ன செஞ்சீங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒருத்தர் வாராரு, தொழில் இல்லைன்றாரு, தொழில முன்ன பின்னாரு, தொழில கேபிட்டல் என்ன பிசினஸ் கேட்கல, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொருத்தர் வந்தார், பஞ்சம் என்றார், பஞ்சத்துல நிலைமை என்னன்னு நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சு 3க்கும் ஒரடியாக பதில் சொல்லி அனுப்பிட்டீங்க. இவ்வளவு தைரியமா சொல்றது உங்களுக்கு எங்கால ஆதாரம்? என்ன ஹசரத், என்ன விஷயம்? அல்லாமா ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான ஒரு ஆலிமாக இருந்தா அந்த காலம். சொன்னாரு, இன்றைக்கு முழு உலகமும் வந்து கையில ஒரு விஷயத்தை வச்சுன்னு முழு உலகத்திலையும் தேடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல சொல்றான். சூரத்து நூஹ்ல சொல்றான், உங்களுக்கு சூரத்து நூஹ் படிச்சில்லையான்னு கேட்டார் சபையை பார்த்து. சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இந்த நிலைமைகள் சரி வரணுமா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஃபகுலு இஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் பாவ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வயுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா. இவர் வந்தாரு, பிசினஸ்ல அவருக்கு அந்த காலத்துல பிசினஸ் விளைச்சல் நிலம், படி கல்டிவேஷன் பண்ணக்கூடிய நிலைமை, மழை இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு மழையை தொடராக தருவோம் உங்களோட விளைச்சல்களை செய்யறதுக்கு. இன்னொருத்தர் வந்தாரு, ஒயும் திதுக்கும் அம்பால், எனக்கு சொத்துல பஞ்சமாகி சொத்து இல்ல அது இல்லைன்றாரு. அல்லாஹ் சொல்றான், ஒயும் திதுக்கும் அம்பால், சல்லிய வந்து தருவோம்னு சொல்லல, தந்த சல்லி இரட்டி பார்க்குவோம். 10 ரூபாய்க்கும் 100 ரூபாட பறக்கத். 1 லட்சம் சம்பாதிப்பாரு, ஆனா அந்த 1 லட்சத்துக்கு ஒரு 10 ரூபாட பறக்கத்தும் இல்லை. சொல்லுவாரு, வராத அமைப்பில சல்லி எல்லாம் வருது, ஆனா வார சல்லி எங்க போகுதுன்னு இல்லை. அல்லாஹ் சொல்லலாம், தந்த சல்லியில் இரட்டி பார்க்கும். இன்னொருத்தர் வந்தாரு, தானே புள்ள பாக்கியம், புள்ளட விஷயம். அவர் சொன்ன அல்லாஹ், அப்ப அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீங்க. அல்லாஹ் சொல்றான், வபனீன், புள்ளையும் தருவோம்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு வார்த்தை தான், நீ இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப இஸ்திக்ஃபார்ன்றது ஆக பெரிய ஒரு ஆயுதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். நீங்க ஒர்க் பண்ற டைம்ல டாக்ஸி ஓட்டுறவங்க இருப்பாங்க, அதே போல பிசினஸ் செய்யறவங்க இருப்பாங்க, அதே போல ஒவ்வொரு வேலைகள்ல ஈடுபடுறவங்க இருப்பாங்க. தொடராக இஸ்திக்ஃபார் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக சொன்னாங்க, எழும்பி நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வேன். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும். தொடர்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா இல்லையா அந்த ஒரு சந்தேகம் மேலுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவு கண்டா, பகதாதுல ஒரு மனிதர், அவரு சொல்றாரு மனைவியை பார்த்து, எங்களுக்கு ஆண் குழந்தை தேவை என்று சொல்லி அவரும் மனைவியும் உறுதியாக இருந்து இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுறாங்க. இது அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீகுல் இஸ்லாமோட கிதாப்ல தெளிவாக எழுதுறாங்க. அவருக்கு மனைவிக்கு புள்ள கிடைக்கிற நேரம் ஒரு பையொண்டுமாய் வெளியாகிச்சு வயிற்றுலேருந்து. அந்த காலத்துல திம்புன் அந்த டாக்டர்ஸ் மகள் சொல்றாங்க, அந்த பையை நாங்க வெட்டினோம், கிட்டத்தட்ட 40 ஆண் குழந்தைகளை நாங்க கண்டு கொண்டோம். 40 ஆண் குழந்தை, கெட்டு கதை இல்லை, இது நீங்க இன்டர்நெட்ல அடிச்சா அந்த கிதாப்ல பார்க்கலாம். 40 ஆண் குழந்தைகள். இது என்னது? இது யாராலையும் கொடுக்க முடியாது, படைச்சு அல்லாஹ் நாடினா கொடுக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பெண்கள் ஈப்பாங்க, அவங்களுக்கு புள்ளையிட பாக்கியம் இல்லாம இருக்கும், ஆனா கவலை உள்ளத்துல இருந்து கொண்டு அல்லாஹ் நாடிட்டான் நாங்க கபூலாகி கொண்டிருக்கிறோம். அவங்களோட அல்லாட கலாக்கதிர நம்பி இருக்கிறாங்க. இவங்களுக்கு சொல்லணும், நாங்க இஸ்திக்ஃபார் செய்யும். சிலவங்களை புள்ள கிடைச்சிக்கும், அந்த புள்ள கிடைச்ச எந்த புள்ளைக்கு பாடுபட்டோமோ, எந்த புள்ளையை கஷ்டப்பட்டோமோ, அந்த புள்ள இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க. வழி தவறி போறதை காணுவோம். இந்த நாட்டுல புலையில் வளர்க்குற பெரிய ஒரு டாஸ்க் எங்களை கையில. எங்களுக்கு தெரியாத பாவங்களை ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. மக்கள் மத்தியில தலை காட்டையில அந்த நிலைமை வரும். மனைவி டைம் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் டைம் சொல்லலாம், ஒத்த டைம் சொல்லலாம். கண்ணியமான சொல்லப்பிறாரு, அல்லாஹ் அந்த ஆயுதத்தை எடுங்க, இருங்க ஒரு மஜ்லிஸ்ல, ஒரு இடத்துல இருங்க, புடுத போடுங்க, முசல்லா போடுங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பாருங்க கண்ணியமான சொல்லப்பிறார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாய், அவங்களுக்கு புள்ள கிடைக்குது. கிடைக்கிற நேரம் பார்த்தா நல்லா ஈராரு, நியத்து வைக்கிறான், யாரெல்லாம் புள்ளைய ஒரு தீன்தாரி ஆக்க போகணும்னு நியத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் காலம் போகல, பிள்ளைக்கு வந்து நோய் வந்து கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு ஒரு கவலை உண்டாகும். அந்த தாய் தொடர்ந்து இஸ்திக்ஃபார்லயும் தஹஜ்ஜுத்லயும் அழ தொடங்குறான்.
இது நான் சொல்லல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப்ல முன்பகுதியில எழுவுறான். தொடர்ந்து இஸ்திக்ஃபார் தௌபால ஈடுபடுறாங்க. கனிமான சௌல பிலால தஹஜ்ஜத்ல அழுகுறாங்க. ஒரு நாள் தஹஜ்ஜத்ல இருக்கிற நேரம், அப்படி கண் அசந்த நேரம், அவனோட தூக்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றான், கண் திறந்து பாருங்க, அவனோட பிள்ளைக்கு அல்லாஹ் கண் பார்வை கொடுத்துட்டான். கண்ணை திறந்து பார்க்குறான், அவன் மகன் விளையாடி கொண்டு இருக்கிறார். அப்பே உறுதியா நீங்க வச்சாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளை ஒரு இமாமாக ஆக்கும். அதுக்கு பின்னால தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளோ ஒரு மரண சக்தி எல்லாம் கொடுத்தான். அதனால கண்ணியமான சொல்ல பெரியார்களே, இஸ்திக்ஃபார் என்றது வாழ்க்கையில ஒரு அங்கமாக தொடராக செய்யக்கூடிய நாங்க மனசுல வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார தொடராக சொல்லி கொண்டிருப்பாங்க, அவனோட வாழ்க்கையில ஒரு அங்கமாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரப்பிக்ஃபிர்லி, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅ. இப்படி இஸ்திக்ஃபார் எது தெரிஞ்சு ரப்பிக்ஃபிர்லி குறைஞ்சபட்சம் இந்த இஸ்திக்ஃபார் சொல்லிட்டே இருக்கிறார் நாக்கு நுனியிலேக்கி. கனிமான சோலை பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, வாழ்க்கையில வரக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்கிடுவான். இன்னைக்கு நிறைய இந்த நாட்டுல என்னது டிப்ரெஷனுக்கு மருந்து எடுக்கிறோம், அப்படித்தானே? இந்த நாட்டுல டிப்ரெஷன் என்ற ஒரு நோயாக பார்க்கிறான். அப்படி ஹார்ட் அட்டாக் நோயோ, இதே போல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்ல மக்கள் இன்னைக்கு டிப்ரெஷனுக்காக வேண்டி மெடிக்கேஷன் செய்யறாங்க, கவுன்சிலிங் போறாங்க. நான் போவான மண்டல, மருந்து எடுக்க வான மண்டல் எல்லாம் செய்ய, அதோட அல்லாஹ் வழிகாட்டின ஒன்று தான் இஸ்திக்ஃபார். உங்களோட உள்ளத்துல கவலையை, நிம்மதிய, பதட்டத்தை நீக்கி அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபார் பரக்கத்தின் மூலமாக உங்களோட எல்லா நிலைமைகளையும் மாத்தி தருவான். இஸ்திக்ஃபார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வேர்ட், நபி சொன்னாங்க, நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யறேன், நீங்களும் இஸ்திக்ஃபார் செய். மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீக்கின் மக்ரஜா. அடுத்த வார்த்தையை பாருங்க, நீங்க ஒரு நிலைமையில இருப்பீங்க, ஒரு ஹாலாத்துல இருப்பீங்க, அதை விட்டு வெளியே போயிடாம. குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் சொல்லப்படுது, அந்த வெளியாகிறதுக்கு டோ அல்லாஹ் ஓபன் பண்ணி தருவான். நீங்க தலைக்கே படாது, அடி இப்படி ஒரு நிலைமை எனக்கு இருந்து நான் இப்படி வெளியே வந்தேன். இன்றைக்கு மாஷாஅல்லாஹ் அந்த நாட்டுல 20-25 வருஷம் மீந்தவங்க இப்ப உலக பாஸ்ட் லைஃப் தெரியும். எப்படி நாங்க சிச்சுவேஷன் இது, இன்றைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அந்த நிலைமைகளை சொல்ல இயலா, அப்படி இதுவும், ஆனா வெளி வரத்துக்கு அல்லாஹ் தான் உதவி செஞ்சான். நீங்க நினைச்சும் பார்க்க மாட்டீங்க. திடீரென்று ஒரு நிலைமைகள் தொடரப்படும், அதே போல் திடீரென்று நிலைமைகள் வந்து மாத்தப்படும், கூட்டப்படும். அதனால அந்த இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தால ரசூல் சொன்னாங்க, வாசல்களை திறப்பும், இந்த வாசல்களால வெளியே வருவீங்க. கடைசியா ரசூல் சொன்ன வார்த்தை, மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா மின் குல்லி லீக்கின் மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். உங்களோட சஸ்டனன்ஸ், உங்களோட ரிஸ்க், அவங்களுடைய தேவையான தேவைகள். ரிஸ்க் என்னது? ஒரு புள்ள படிக்கிறாருன்னா படிப்புக்குரிய அறிவு அவருக்கு கிடைக்கிறது ரிஸ்க். ஒருத்தர் கல்யாணம் முடிக்க பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு கணவனுக்கு மனைவி, மனைவி கணவன் ஜோடு அமைகிறது ரிஸ்க். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், அந்த நோய் சுகமாகிறது ரிஸ்க். ஒருத்தர் என்ன செய்யறாரு, புள்ள பாக்கியம் இல்லாம இருக்கிறார், புள்ள கிடைக்கிறது ரிஸ்க். கிடைச்ச புள்ள நோயாகிக்கு அந்த நோய் இல்லாம போறது ரிஸ்க். வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நிம்மதி கிடைக்கிறது ரிஸ்க். இனிமான சொல்லை பெரியார்களே, ஒரு நாட்டுல இந்த ஒரு நாட்டுக்கு வந்து அந்த மூச்சுங்களை தாராணி எல்லாம் அந்த மூச்சுமே அவருக்கு ரிஸ்க் என்பதாக மக்கள் எழுதுறாங்க. உங்களோட மூச்சு இந்த நாட்டுல எவ்வளவு காலம் வைக்கும், அவ்வளவு காலம் இந்த நாட்டுல இதே தீர்வீங்க. இந்த மூச்சு இந்த நாட்டுல இல்ல, நீங்க ஒரு நாட்டுக்கு போட வேண்டா, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் இல்ல, அல்ல ரிஸ்க் கலந்துட்டாண்டுவோமே, அந்த ரிஸ்க் தான், மூச்சும் ரிஸ்க் தான் சொல்ல பெரியார்களே. அந்த ரிஸ்க் அல்லாஹ் சொல்றான், அந்த ரிஸ்க நீங்க எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு தருவோம் என்பதாக சொல்றான். இது ஒரே ஒரு வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம். கண்ணியமான சொல்ல பெரியார்களே, இந்த இஸ்திக்ஃபாருடைய பாடத்தை நான் சொல்ற நேரம் நான் கட்டாயம் ஞாபகப்படுத்துறேன். ஷைத்தான் நாங்க விளங்கிக் கொள்வோம். ஷைத்தான் யாரு? எங்கட முன்னுக்கு ஷைத்தான் எங்களே பார்த்து எப்படி என்றா, எப்படி ஷைத்தான் விளங்கிக் கொள்வான்டா, அவன் வந்து பெரிய பெரிய ஈமான்தாரிகளை பார்த்தவன். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாத்துக்கிறான், 4 கலீஃபா பாத்துக்கிறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாத்துக்கிறான், நபிமாக்கள் 950 வருஷம் தீனுக்கான பாடுபட்ட ஹஸரத் நூஹ பாத்தீங்க. இப்படியாப்பட்ட ஷைத்தானுக்கு நாங்க யார்? இன்றைக்கு கொஞ்சம் ஜோசாவும் திடீரென்று அடுத்த நிமிஷம் பிறந்துடுவோம் பேசுற நானும் தான். இப்படியாப்பட்ட ஷைத்தானுக்கு நாங்க சும்மா சிம்பிள் மாதிரி நினைச்சா அப்படியே போல புழு தட்டிடுவாங்க. இந்த ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சபதமிட்டான், யா அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், கோபப்பட்டு எல்லாத்தையும் சொன்னான், மலக்குகளே ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க. சுஜூத் என்றது அல்லாமா முனீர் ரஹ்மஹுல்லாஹ் தஃப்சீருல் முனீர்ல எழுதுறாங்க, சுஜூத் என்றது அந்த டைம்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தலையை வைக்க சொல்லல, பௌ பண்ணதான் சொன்னான். அதுதான் அந்த சுஜூதுடைய கருத்து. சஜதான்றது மலக்குகள் எல்லாருமே சஜதா செஞ்சாங்கண்டா
தலைய நெத்திய வைக்கிறல்ல, தலைய சிரம் சாஞ்சான். எல்லா மலக்குகளும் இஸ்ராஃபீல், மீகாயில், இஸ்ராஃபீல் என்ற கூட எல்லா பெரும் ஜிப்ராயில் எல்லா மலக்குகளும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னு தலை குனிகிறாங்க அல்லாஹ்ட வார்த்தைக்காக வேண்டி. ஒருத்தர் மட்டும் தலையை நீட்டி கொண்டு இருக்கிறார். எப்படி இது என்ன விஷயம் அப்பா? சொன்னான், யா அல்லாஹ் ஹலக்தஹு மின் தீனின் வ ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தனி மின் நார் வ ஹலக்து மின். யா அல்லாஹ் என்னைய படைச்சிக்கு நெருப்பால, அவனை படைச்சிக்கு கிளேயால. அவனை படைச்சிக்கு என்னத்தால? கிளேயால. அவனுடைய அறிவை முன் வச்சான், அல்லாஹ் மறந்தான். கண்ணியமான சௌலை பெரியார்கள், என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொன்னான், ஃபஇன்னக ரஜீம், நீ இந்த உலகத்துல வானத்திலே உன்னை வீசப்பட்ட உலகத்துக்கு நீ ஒரு ஷைத்தானாக மாறி. அந்த நேரத்துல அவன் சொன்னான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சான்ஸ் தான், என்னைய அவசரம் மூத்தாக்கிறாது. எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம், என்னைய மூத்தாக்கிறாது. நான் இந்த நரகத்துக்கு வாரன், இந்த நீ நரகத்துக்கு இழுத்து போட்டு நேரம், உலகம் முடிவு நேரத்துல ஓண்ட குதிரத்தால படைக்கப்பட்ட இந்த ஆதமுடைய பிச்சலங்கள் ஒரு டீமனா கொடுறோம் நரகத்துக்கு. அந்த நேரத்தில் இறக்கமான ரப்ப என்னமா சொன்னான், இந்த உலக காலம் அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறோம், தொழுவை கலாவாக்குறோம், அல்லாஹ் மறந்து வாழ்றோம், இல்லா நேரத்துல கெஞ்சி அழுவுறோம், கிடைச்ச போறோம் எல்லாத்தையும் அல்லாம பேசுற ஆளாத்து. நானும் அப்படித்தான். இல்லா நேரத்துல புலாத சுஜூத் இல்ல, செய்யாத சதக்கா இல்ல, நேருக்கு வைக்காத ஆடு இல்ல, எல்லாம் செஞ்சாச்சு. கிடைச்ச போறோம் ஆளா பக்கத்துக்கும் இல்லை. சொன்ன நேர்ச்சல எங்க அப்பா? அந்த டைம்ல சொன்னதான் இப்ப கொஞ்சம் பிஸி நாங்க. இப்படி மாறிடுறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானை பார்த்து, இஸ்ஸதி வ ஜலாலி வ மகானி வர்திஃபாய். சஹீஹான ரிவாயத் சொல்றான், ஏண்ட கண்ணியம் மீது சத்தியமாக, ஏண்ட உயர்வு மீது சத்தியமாக, ஏண்ட ஜலாலியத்து மீது சத்தியமாக, ஓ ஷைத்தான் விலகிக்கோ, ஏன் அடியால நீ பாவம் செய்ய வைக்கிற. எவ்வளவு பாவம்? பூமியுடைய மண்ணளவு பாவம் செய்யறான். அந்த பாவம் முட்டுது, வானமளவு முட்டுது. அவனுக்கு என்னுடைய ஞாபகம் வந்து, யா அல்லாஹ் மன்னியன்னு கையை உயர்த்தல, இஸ்திக்ஃபார் மனசால செஞ்சு அழுகுறான்டா, அவனை மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு எடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றேன். இந்த ரப்பத்தான் கண்ணியமான ஷவுல பிறார் ரசூல் சாஹிப் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் மூலம் நெருங்க. அல்லாஹ்வுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய 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 அடியான் நெருங்கி கொண்டே போவான். அல்லாஹ் நீங்க நினைப்பீங்க அல்லாஹ் செஞ்சு தருவான், நீங்க ஏங்குவீங்க அல்லாஹ் செஞ்சு தருவான். நீங்க நினைப்பீங்க இதை நினைக்கணும் இதை நினைக்கிறேன் நினைப்பீங்க. கண்ணியமான ஷவுல பிறார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் இப்படி ஜும்மாவுடைய நாள்ல எங்களுக்கு ஞாபகம் மூட்டல தாரதும் என்ன நோக்கம்? கடமையை நிறைவேற்றது இல்லை, ஜம்மாவுடைய கடமை நிறைவேற்ற. நாங்க ஒவ்வொருத்தரும் லைஃப்ல நாங்க எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், லைஃபை திருத்தி கொள்ளணும், திரும்பிக் கொள்ளணும். எல்லாம் பார்க்க எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள பொண்ட் என்னது, எனக்கும் மனைவிக்கும் உள்ள முஹப்பத் இப்படி. அவ சொன்னா கோடு போக மாட்டான், நான் சொன்ன அவ வெளியாக மாட்டேன், அவ சொன்னா நான் மஷூரா எடுத்துக்கொள்ளும். இப்படி ஒரு முஹப்பத். எனக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் மகள் இப்படி ஒரு முஹப்பத், எனக்குமே என் கம்யூனிட்டி இப்படி ஒரு முஹப்பத். படைச்ச அல்லாஹ் செஞ்ச பாவத்தை மறைக்கிற அல்லாஹ், ஆடை இல்லாத ஆடை தந்த அல்லாஹ், அல்லாஹ்க்கு மாத்தம் செய்ய 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 கண்ணியத்தை தந்து கொண்டிருக்கிற அல்லாஹ், இன்னும் இஸ்திக்ஃபார் செய்ய சந்தர்ப்பம் தார் அல்லாஹ். அந்த அல்லாஹ் நாங்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான ஷாலி, அந்த அல்லாஹ்வோட முஹப்பத்தை நெருக்கிறதுக்கு ஒரே ஒரு வசாயில், ஒரே ஒரு தொடர்பு என்னது? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு என்ற ரிப்பென்டன்ஸ். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கும். நானும் செய்யணும், என மனைவியும் செய்ய வைக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு பஞ்சம் வருது. எந்த அளவுக்கு சீரால் எழுவுறாங்கண்டா, சீர ஆலாம நுபலால் எழுவுறாங்க. ஒரு ஆடு எடுத்து அறுத்த ஆட்டுல ரத்தம் வருது, இல்ல தோலும் முள்ளுமாக ஆடு மாறுது. அது உமர் பார்க்கிறார், என்னுடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு நிலைமை மதீனால வருதா? எல்லா மக்களையும் கூட்டினா ஒரு மைதானத்துக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாரும் இஸ்திக்ஃபார்ல எறீங்க, நான் சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொலை போறோம் எல்லாத்தையும் சபையை கூப்பிட்டு இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யற நேரம் கரும் மேகங்கள் மதீனாவை சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கிட்டு சொன்னாங்க, உங்களோட வீட்டுகளுக்கு போக நீ தொழுவ சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழுவ தேவையில்ல. சொன்னாங்க, மௌலானா அமிசாப் அமீருல் முஃமினீனே, நீ என்ன தொலை வந்துட்டு தொழுவுறீங்க இல்ல சுன்னத்தான தொழுவை? சொன்னாங்க, நாங்க வந்த நோக்கம் மலைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பரக்கத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலை அனுப்பினான். நினைவான ஷோல பெரியார்களே, உங்களோட ஒரு ரூட்டிங் ஒன்று இருக்கும் லைஃப்ல. இப்படி ஒரு ரூட்டிங் நான் வச்சுப்போம் கீத்திப்போம். இந்த ரூட்டிங்க்கு எல்லாத்துக்குமே எங்களோட பிளான் தௌசண்ட்ஸ் பிளான் இருக்கும். 1000 மல்டிப்ளை இன்டு 0 1000 இட்ஸ் 0. கனிமான ஷவுலே பெரியார்களே, இந்த 1000க்கு மல்டிப்ளைக்கு முன்னால 0 கொண்டது எப்படி 0, இதே போல எல்லா பிளான்ஸுக்கு முன்னாலே மலக்குல் மௌத்துடைய கதவுடைய தட்டலி தானே 0. அவர் வந்து தட்டிட்டாருண்டா எல்லா பிளான்ஸும் முடிஞ்சிட்டு, டைட் ஷெட்யூல், எனக்கு ஓடிக்கொள்ளையலா, டைம் இல்ல, இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு எண்டிங் வரும். எப்ப தெரியுமா? அந்த மலக்குல் மௌத்தை நான் கண்டுட்டு மாட்டேன். இன்னைக்கு எவ்வளவு ஜனாசா நேசு முதல் நேத்து என்னுடைய ஆக நெருங்கிய நண்பர், நான் படிச்ச ஸ்கூல் டிரெக்டர், இப்ப டிரெக்டர் போஸ்ட்ல யாரு, அப்துல்லா,
நூன் காசிமாஜிட மகன் திடீர்னு மௌத்தாக இருக்கிறார். சின்ன வயசு தான். எங்களோட எங்களை மேல் ஒப்பில் இருந்தவர். கண்டிப்பான சவுளை பேர் இதான் மயத்தன் திடீர்னு அவரோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு ரெஸ்பான்ஸ் ஆகல மூத்தாயிட்டார். எத்தனை விஷயம் கேள்விப்பட்டோம். நெஞ்ச பிடிச்சாரு, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருந்தாரு. ஜனாசாக வந்திருப்பீங்க. அஜ் ரெசின் பக்கத்து ஊரு லெஸ்டர்ல வார்ம் அப் பண்ணி கொண்டிருந்தார் ஃபுட்பால்ல. திடீர்னு செஸ்ட பிடிச்சா 3 வீக்ஸ்ல அவரும் மூத். இந்த நிலைமை எனக்கு வந்துட்டா அனே இப்படி எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒரு ஆலயம் வருவாரு, ஜனாசா கூடிய செய்வாங்க, மண்ணை பூட்டி பேத்துடுவாங்க. அல்லாம நவே ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரூட்டிங் எப்படி மாறிடும்டா, அழுந்த அழுவைகள் குறைஞ்சிடும். முதல் வாரம் அழுந்த அழுக 2வது வாரத்துல ஈக்காது. 2வது வாரம், 3வது வாரம், 2 மாசம், 3 மாசம், 10 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர் ஈந்தாரு, அவர் தான் எனக்கு கம்யூனிட்டி உழைச்சாரு, இன்னைக்கு அவர் கபராரு, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அந்த ரஹ்மத் செய்வான்னு சொன்னது கபருக்கு எங்களோட ஜனாசா முன்னுக்கு சொன்ன ரஹ்மத் செய்வானுக்கும் வார்த்தா வித்தியாசம். சொந்த மனைவி என்ன செஞ்சிடுவா, எங்களைய மறந்துடுவா. சொல்லுது துவா செய்வா, அழுந்தழுந்திக்க மாட்டான். அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை கூஃபால நடந்து போறாங்க. அல்லாமா குமைல் ரஹிமஹுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா குமைல் ஜப்பான் என்று சொல்றாங்க. கூஃபால கபருக்கு ஜப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஜப்பானை பார்த்து கபரு ஹாஸ்தியில பார்த்து சொன்னாங்க, யா அஹ்லல் குபூர், ஏ கபரு வாசிகளே, யா அஹ்லல் வஹ்ஷா, ஏ உக்கி போனவர்களே, யா அஹ்லல் பலா, ஏ தனிமையில் இருக்கக்கூடியவங்களே, உக்கி போனவர்களே, பல் ஹபரு இந்தக்கும், உங்களோட நிலைமைகள் என்ன? பல் ஹபரு இந்தனா, எங்களோட நிலைமைகள் என்ன? கது குசிமத்தில் அம்வால் ஊத்திமத்தில் அபுதால் வஸ்துபிதத்தில் அஸ்வாஜ் ஊத்திமத்தில் அவுலாத் சொன்னாங்க. 3 நிலைமையில உங்களுக்கு நியூஸ் தரையிலும். உங்களோட சிச்சுவேஷன் விட்டுட்டு போன விஷயங்கள்ல 3 நியூஸ் எங்களுக்கு தரையிலும். முதலாவது என்னதுன்னா, கது குசிமத்தில் அம்வால், என்ன ஸ்டேட்ஸுக்காக வேண்டி பாடுபட்டீங்களோ, என்ன செட்டில்மெண்ட்டுக்காண்டி பாடுபட்டீங்களோ, என்ன பவுன்ஸுக்காண்டி பாடுபட்டீங்களோ, என்ன செஞ்சீங்களோ பேசுறாங்க தான் ஷவலை. அந்த சல்லிகள் ஒருத்தர் அதை பிரிச்சு எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் பிரிச்சு எடுத்தாங்க. எங்களோட தனிமை எங்களோட புலையில் விளங்கிக்க மாட்டாங்க. நாங்க கட்ட தனிமை, நாங்க அழுந்த அழுகைகள் எங்களோட புலையில் அழுந்திக்க மாட்டோம். அப்படித்தானே நாங்க இந்த நாட்டுக்கு தனிமை தனிமைன்னு தெரியாத நாங்க தனிமை ரூம்ல அழுந்திப்போம். இந்த தனிமைகள் நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட புலையிலுக்கு தெரியா. எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம், சாப்பாடு இல்லாம வேலை செஞ்சுப்போம். இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த சல்லிகள் பிரிக்கப்பட்டுச்சு. அதுதான் நடக்கும். அலி சொன்னாங்க, உங்களோட புலையல் அந்த புலையல் எத்தி மோஃபனா ஆகிட்டாங்க. உங்களோட மனைவி என்றீங்களே, தலைக்கு மேல வச்சு அந்த மனைவி இத்தகு பொரு மஷூராப்படி இன்னொரு திருமணம் செஞ்சிருக்கிறான். கனிமான சவலை எங்களை மூத்தானா அந்த புள்ளைய வச்சு விடிய மாட்டாங்க, நிக்கா செஞ்சு வச்சுடுவாங்க. கனிமான சவலை பெரியார் சொல்லிட்டு சொன்னாங்க, குமைல் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியுடைய மருமான் சொல்றாரு, யா குமைல், அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து கபர்ல இருந்து என்ன வார்த்தைகள் அவங்க பதில் சொல்லத்துக்கு அவங்க 7 மணி இருந்தா என்னது சொல்லுவாங்க, இந்த கபர் சுந்து குல் அமல், இந்த கபரு எப்படி என்றா ஒரு டில்ல போல, அமலுடைய டில் போல. இது நீங்க வார நேரம் அந்த டில் உடைக்கப்படும், நீ அந்த அமலை பார்த்து கொள்வீங்க. அதுல ஆக சிறந்த அமல் அல்லாஹ்வை பயப்படுறது, நீங்க செஞ்ச பாவத்து இஸ்திக்ஃபார் செஞ்சு சேர்றது. நீங்க அது இல்லாம இந்த கபருக்கு வந்துடவானம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அது அலி ஏங்கி அழுந்தாங்கன்றதாக. அதனால கண்ணியமான சோலை பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஹிம்மத் வைக்கணும். என்ற தொடர்பு அல்லாஹ்வுக்கும் உள்ள எனக்கும் உள்ள தொடர்பு எப்படி? கொஞ்ச கால வாழ்க்கை, மௌத்து பின்னால் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை, டெம்பரரி லைஃப். அல்லாஹ் முடிச்சுட்டானா முடிஞ்சிடும். இந்த முடிப்படுற நேரம் சந்தோஷம் அல்லாட போவோம். அல்லாஹ் ஃபேஸ் பண்ற நேரம் சந்தோஷமா ஃபேஸ் பண்ணும். பெண்களும் தான், ஆண்களும் தான், புலையலும் தான். அதனால கண்ணியமான சோலை பெரியார்களே, நாங்க ஹிம்மத்தொண்டு வச்சு நாங்க அல்லாஹ் பக்கம் இஸ்திக்ஃபார் செஞ்சு என்னோட தொடரான தௌபாகளை செஞ்சு அல்லாஹ் பக்கம் நெருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட எல்லா நிலைமையிலும் ஷீராக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எல்லா நிலைமைகளையும் ஷீராக்கிடுவாயாக. ஜும்மா கலந்து கொண்ட அனைத்து ஆண்களையும் மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களோட முயற்சிகளை வீணாக்கிறாதே யா அல்லாஹ். செஞ்ச பாவங்கள் நிறைய இருக்கு யா அல்லாஹ். கபருக்கு வார நேரம் யா ரஹ்மானே பாவத்தை வச்சு சோதித்தாதே யா அல்லாஹ். கஷ்டமான நேரத்துல உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிப்போம் யா அல்லாஹ். யா ரஹ்மானே இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்போம் யா அல்லாஹ். சதக்கா கொடுத்திருப்போம் யா அல்லாஹ். இந்த நாட்டுக்கு எங்களோட தாய் தந்தையோட கண்களை தொடச்சிருப்போம் யா அல்லாஹ். அதை வச்சு சரி எங்களை ஏத்துக்கோ யா அல்லாஹ். யா ரஹ்மானே தண்டிக்க தொடங்கினா நீ தண்டிச்சுடுவா யா அல்லாஹ். அனைவரையும் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் என சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்ய எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிருவா யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் என்னென்ன நிலைமைகள் ஹாஜாத்துகள் இருக்கோ அந்த நிலைமைகளை உன்னுடைய ரஹ்மான் உதவியை கொண்டு இல்லாமாக்கிறியா அல்லாஹ். சிறந்த நிலைமைகளை கொடுத்துறியா அல்லாஹ். அட புலையல்களை தாய்களாக்கி தந்திரியா அல்லாஹ். முத்தகீன்கள் ஆக்கிறியா அல்லாஹ். முன் வரிசையில இருந்து உனக்கு சுஜூத் செஞ்சு அலுவலத்தை எங்களை கண்ணால கண்டு நான் கண்ணீர் வடிக்கணும் யா அல்லாஹ். பாவம் செய்யறதை காட்டிடாதே யா அல்லாஹ். குறைகள் இல்லாத பிள்ளைகள் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். அட மனைய மக்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். யா ரஹ்மான் இந்த சிறிய துஆ அர்ஷம் பக்கம் உயர்த்திக்கோ. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر الله. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعة وأزجركم معصية. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافرا منها شربة ماء. رواه الترمذي وغيره بإسناد حسن. وفي العالم فرقتان تعيشان: فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من فرقة الثانية تدخلوا في دار سلام فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام، والله عز وجل فهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله العزة ولرسوله وللمؤمنين. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم وجواد كريم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله، اتقوا الله واعتئوا، وإن أكرمكم عند الله اتقاكم. إن الله أتانا الأكل وأمرنا بالتفكير به في خلقه، وقد جعل الله ليلا ونهارا، وكل منهما يجري على تدبيره وتقديره. فإذا أدبر الليل فأقبل النهار، فإذا أقبل النهار فأدبر الليل. فيجب علينا أن نتأمل في هذا: من يفعل هذا وما قائدت هذا ولمن قائدت هذا. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك،
وانتهي عن نواهيك، واجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم أرنا سادات الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وسائر الصحابة أجمعين والتابعين له ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنا قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. الله الله ربنا لا نشرك به شيئا، الله الله ربنا لا نشرك به شيئا. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المصاب وبئس القرار. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح، قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. استووا واستقيموا واعتدلوا. Can straight in your rows في المسجد. صلي في الوجه. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى، بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى، صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر.
إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. اللهم يسر علينا. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. سبحان ربي. الله أكبر. الله أكبر. الله أكبر. سلام. تبارك. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر الله. اللهم انت السلام منك السلام تبارك يا جلال الإكرام. اللهم لا مانع لما أعطيت ولا راد لما قضيت ولا ينفذ. لا إله إلا الله وحده لا شريك له له الملك والحمد لله الثناء الحسن. لا إله إلا الله مخلصين له الدين ولو كره الكافرون. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما شاء وسع كرسيه السماوات. بسم الله الرحمن الرحيم. قل هو الله وحده الله الصمد. سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله الحمد. الله أكبر الله أكبر الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. رضينا بالله ربا وبالإسلام دينا ومحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم والحمد لله رب العالمين.